அம்மன் ஒருத்தருக்கு அருள் புரியணும்னு நினச்சிட்டாங்க. அதற்காக ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. அன்கண்டிஷ்னல் லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் வைக்கப்பட்ட அன்பு இறைத்தன்மையானது. அந்த இறைத்தன்மையை உலகிற்கு எடுத்துக்காட்ட நடத்தப்பட்ட நாடகமே இது. என் நெருப்பே, நீதானே தாயே, நீதான் எனக்கு துணை, நான் தொழும் தெய்வம், என பெற்ற தாய், அனைத்தும் உன் திருவடிகளை பிடித்து வேண்டியதை பெறுவதல்ல அருள். உன் திருவடிகளை சரண் அடைவதே உன் அருளினால்தான், உன் கருணையினால்தான், உன் அன்பினால்தான். மனிதர்களும் தேவர்களும் முனிவர்களும் உன்னை தேடி வந்து வணங்குகிறார்கள். என்னுடைய சிறிய அறிவினால் உன்னை அடைய முடியவில்லை தாயே. ஆதலால் தாங்களே என் சிந்தையிலிருந்து அருள வேண்டும். முத்தொழிலும் இடைவிடாது ஈடுபட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு தேவை எனும் போது எங்களை விட எங்களுக்காக வருந்தி கருணை கொள்ளும் இறைவியே, தன் பாதங்களை என் தலையில் வைத்து அருள வேண்டும். என் சிந்தனை, செயல், வார்த்தை அனைத்திலும் நீயே இருக்க வேண்டும் தாயே. உன் திருவடிகளையே நான் என்றும் துதிக்க அருள் புரிவாய் என் சிவந்த அழகிய இறைவியே. என் ஆணவத்தை, பற்றுதலை, பாசத்தொடரை எல்லாம் அறுத்து உன்னையே என்றும் துதிக்க அருள் புரிய வேண்டும் தாயே. உன் மலர் போன்ற பாதங்களே என்றும் என் கருத்தில் இருக்க வேண்டும். கனத்த கருணை கொண்டு இறைவியே, என் முன்னே வந்து அருள் புரிய வேண்டும். உன் மென்மையான சிவந்த கைகளில் வில்லும் அம்புடனும், உன் பூமலர்ந்த புன்னகையுடன் மலர்ந்த முகத்துடனும், உன் தாய்மையின் கருணையுடனும் என் முன்னே வந்து அருள் புரிய வேண்டும் தாயே. அனைத்தும் நீயே, நிற்பதும் நீ, இருப்பதும் நீ, கிடப்பதும் நீ, இருப்பதும் நீ, நினைப்பதும் உன்னையே தாயே. நீயே முக்தி, நீயே ஆனந்தம், ஆனந்தத்தின் மார்க்கம். தாயே, உன்னில் எதை கொண்டாடுவது என்று பிரம்மை போட்டுகிறாய். ஆனந்தமாக இருக்கின்றாய், அறிவாகவும் இருக்கின்றாய். உன்னை உணர்ந்தவர் வாழ்வில் சுவையூட்டும் அமுதமாகவும் இருக்கின்றாய். வேதங்கள் நான்கும் உன் பாதங்களில் சரணடைந்து அந்தமாகும். ஆனால் நீயும் எல்லையில்லாத வானத்தை போல பறந்து விரிந்து எல்லையே இல்லாத அந்தமாகவும் வடிவமைத்திருக்கின்றாய். அதே சமயம் இடிகாட்டினை அரங்கமாக கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு ஆனந்தமாக காலம் பாடிய நடனமாடும் எம்பிரானின் முடிமேல் மாலையாகவும் இருக்கின்றாய். தாயே, 7 உலகையும் பெற்றவளே, என் மீது இத்தனை அருள் புரிய நான் முப்பிறவியில் அப்படி என்ன புண்ணியம் செய்தேனோ? உன் அருளினால் நான் எப்போதும் பாடுவது உன் புகழ், எப்போதும் கற்பது உன் நாமம். என் மனம் கசிந்து உருகி பக்தி பண்ணி அடைந்தது உன் திருவடிகளை. நான் பகலும் இரவும் விரும்பி சேர்ந்திருப்பது உன்னை விரும்பும் அடியார் கூட்டத்துடன். இப்படி என் சிந்தனை, செயல் எல்லாவற்றிலும் நீயே இருக்க என்ன புண்ணியம் செய்தேனோ? ஈரேழு 14 உலகையும் பெற்றவளே, பெற்ற அதே அன்போடு அதை காத்து மறைப்பவளே, ஆழகால விஷத்தை உண்டு கழுத்தினில் கரை கொண்ட நீலகண்டனுக்கு அன்னையாக இருந்து
நஞ்சை அமுதாக்கிய மூத்தவளே, என்றும் முதுமையடையாமல் இருக்கும் உகந்தனுக்கு இளையவளே, மாபெரும் தவம் புரிபவளே, இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் என அனைத்தும் உன்னுள்ளேயே நடக்கிறது. அனைத்தும் உன்னுள் இருப்பதால் உன்னை வணங்கினால் அனைவரையும் வணங்கிடலாம். தாயே, வானவர்களான தேவர்களும் தானவரான அரக்கர்களும் வணங்கும் உன்னை பிரம்மனும் நாராயணனும் என்றும் சிந்தையில் வைத்திருக்கும் உன்னை, தன் அன்பால் பரமானந்தரே கட்டிப்போடும் உன்னை, இவ்வளவு இருந்தும் இவ்வுலகில் உன்னை அன்போடு அழைக்கும் யாவர்க்கும் எளிதாய் அருள் புரிகிறாயே தாயே, அது எப்படி? தாயே, உன் குளிர்ந்த அன்பை பெற பல கோடி தவங்கள் செய்து பிராப்தம் பெறுவது யாது? மண்ணுலகின் செல்வத்தையா, விண்ணுலகின் செல்வத்தையா, அழியாத முக்தியா? இல்லை இல்லை, நறுமணம் வீசும் தேனிசையான உண்மை என்றோ என் பைங்கிலியே.